அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வானது எப்பொழுது நடைபெறும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்துல 10 மற்றும் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வானது நடைபெறும் அப்படின்னு நேற்று கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அறிவிச்சிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில இன்று அறிவிப்பு ஒன்று அறிவித்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலின் தேதி அறிவிப்பை பொறுத்து, அதாவது வருகின்ற மே மாதம் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறதா இருக்கிறது. சோ அந்த தேதி எப்பொழுது அறிவிக்கிறாங்க, எத்தனை கட்டமா நடைபெறுகிறது, அதை பொறுத்து 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. நேற்று சொல்லும் போது முதல்வரிடம் ஆலோசித்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சட்டமன்ற தேர்தலுடைய தேதியை பொறுத்தே இந்த 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா போர்ஷன்ஸ் குறைச்சதுக்கான அறிவிப்பு இன்னும் வரல. 3 நாள்ல அறிவிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் வரல. 0 அகாடமிக் இயர் அப்படின்ற ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதை ஆலோசித்து முதல்வரிடம் ஆலோசித்து தெரிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. பட் இது இன்னைய நிலைமையில அவர் சொல்லியிருக்கிறது. ஸோ இது மாறுமா மாறாதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.